வணக்கம். இது உதயன் டிஜிட்டலின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். ஸ்ரீலங்காவில் 4 ராஜாங்க அமைச்சர்கள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகர், மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த, விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹான் பிரியதர்ஷன டி சில்வா, நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோரே பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசமைப்பில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இவர்கள் பதவி நீக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் 4 ராஜாங்க அமைச்சர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்து நீக்கியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் பதவி நீக்கப்பட்டமைக்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை. தெற்கு சிங்கள மக்களின் பெரும்பான்மையான ஆதரவை மட்டும் பெறும் அரசு ஒன்று எமக்கு தேவையில்லை. வடக்கு மக்களின் ஆதரவையும் பெறக்கூடிய அரசொன்றை ஸ்தாபிப்பதே எமது எதிர்பார்ப்பாகும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எமக்கு எப்படியான அரசாங்கம் ஒன்று தேவை? தெற்கில் சிங்கள மக்களின் பெரும்பான்மையை பெற்ற அரசாங்கமா, வடக்கு மக்களின் ஒத்துழைப்பு இல்லாத அரசாங்கமா? இப்படியான அரசாங்கங்கள் அமைத்து பயன் இல்லை. வடக்கு, கிழக்கு, தெற்கு என அனைத்து இன மக்களினதும் நம்பிக்கையை வென்ற அரசாங்கம் ஒன்றை எமக்கு தேவை. இதற்கு முன்னர் தெற்கில் இருந்தே ஜனாதிபதிகள் உருவாக்கியுள்ளனர். வடக்கு, கிழக்கு, தெற்கு என அனைவரும் இணைந்து இம்முறை ஜனாதிபதி ஒருவரை உருவாக்குவோம். இனவாதத்தை இல்லாது ஒழித்து இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் துறையினரின் குறைந்தபட்ச வேதனத்தை 25,000 ரூபாய் வரையில் கொண்டு வருவதற்கு திட்டங்கள் வகுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். காலியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையிலான சேவை கொள்கையும் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்திக்கு தனியார் துறையினரின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்துள்ள அவர், தனியார் துறையினருக்குரிய பல திட்டங்கள் தனது தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இந்தியாவில் உள்ள திருப்பதி கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் தேசபந்து தென்னகோன் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளார் என்று சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அவர் நாட்டை விட்டு வெளியேறிய விமானத்தின் இலக்கம் கூட சில சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் அவர் மத வழிபாடுகளில் ஈடுபட இந்தியாவிற்கு சென்றிருந்தார் என்றும் மீண்டும் அவர் நாடு திரும்பியுள்ளார் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பதில் போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய தேசபந்து தென்னகோன் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் தற்போது அந்த பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். தேர்தல்கள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் இடம்பெறும் மீறல்களை கையாள்வது குறித்து போலீஸ் நிலையங்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் பரப்புரைகளின் பிரதான தளமாக சமூக ஊடகங்கள் மாறியுள்ளன. வேட்பாளர்களை இலக்கு வைத்து விமர்சனங்கள், குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கும் சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் சமூக ஊடகங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த வழிகாட்டுதல்களை போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் வழங்கியுள்ளது. சர்ச்சைக்குரிய பதிவுகள் மற்றும் அவற்றை நீக்குவது தொடர்பிலும் போலீஸ் தலைமையகம் வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக தவறான மற்றும் போலியான தகவல்களை பரப்புவது கடுமையான குற்றம் என்றும் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நேற்று முன்தினம் புதன்கிழமை ஆரம்பமானதுடன் இன்று வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தபால் வாக்குப்பதிவில் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு சதவீதங்களை மையப்படுத்திய பெறுபேறுகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு, ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு முதற்கட்டமாக நடத்தப்பட்ட போதிலும் செப்டம்பர் 21ஆம் தேதி வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னரே அவைகள் கணக்கெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் அர்ச்சுனாவிற்கு எதிராக பெரிதொரு மருத்துவரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது.
வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மருத்துவர் அர்ச்சுனாவை போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்க உத்தரவிட்டதுடன் வாக்குமூலத்திற்கமைய மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி மருத்துவமனையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனா அங்கு ஏற்பட்ட குழப்ப நிலைமையை அடுத்து தற்போது பேராதனை மருத்துவமனைக்கு இடமாற்றப்பட்டுள்ளார். சாவகச்சேரி மருத்துவமனையில் பணியாற்றிய போது மருத்துவமனையில் நடந்த முறைகேடுகள், அங்குள்ள குறைபாடுகளை பகிரங்கப்படுத்தி மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்திருந்தார். அதே நேரம் வடக்கு மருத்துவத்துறை மீது பாரதூரமான குற்றச்சாட்டுக்களை சமூக வலைதளங்களின் ஊடாக முன்வைத்த மருத்துவர் அர்ச்சுனா மருத்துவர்கள் சிலரின் பெயரை குறிப்பிட்டு அவர்கள் மீதும் குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருந்தார். அந்த மருத்துவர்களில் ஒருவர் தாக்கல் செய்த வழக்கே நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை போலீசாரிடம் வழங்க வேண்டுமென்றும் போலீசாருக்கு வாக்குமூலம் அளிக்க வேண்டுமென்றும் மருத்துவர் அர்ச்சுனாவிற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான ஸ்தாபன விதி கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக 4 மணி நேரம் தேவை என்பதால் அன்று விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறு எவ்வித எழுத்து மூல கட்டளைகளும் இன்மையால் மனித உரிமைகள் ஆணைக்குழு, தொழில் அமைச்சு, தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டிற்கமைய இந்த தேர்தலும் அதை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டலில் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.